இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விட்டு விலகிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருந்தா போதும். விட்டுறாதீங்க, இறுக்கி புடிச்சுக்கோங்க. அப்போ உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடும். சாரி, நான் இவ்வளவு தூரம் உன்னை விட்டு கொடுத்துருக்க கூடாது. தப்புதான், ஏன் தப்புதான். எனக்கு ஒரு வாய்ப்பு தெரியா? ஹலோ எவ்ரிவன், அண்ணாமலை சில்க்ஸ். நம்ம இந்த மார்க்கெட்ல 25 இயர்ஸா நம்பர் 1 லீடிங்ல இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஷாப்புடைய டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டி தான் பெஸ்ட். But we lack in modern approaches. பட்டு, see this, அது ஏன் புடவையாவும் வேட்டி சட்டையாவும் மட்டும் தயாரிக்கணும்? அதுதான் என்னுடைய கான்செப்ட். நம்ம பாரம்பரிய பட்டுல வெஸ்டர்ன் ட்ரெஸ் டிசைன் பண்ணி லான்ச் பண்ணா அக்ராஸ் த குளோப் நம்ம பிசினஸ் எங்கேயோ போயிடும். அம்மா, நீங்க ரியலி கிரேட் மா. வெளியில நீங்க ஒரு நம்பர் 1 என்டர்பிரனர், வீட்ல நம்பர் 1 மதரா இருக்கீங்க. நீங்க உண்மையிலே ஜெயிச்சிட்டீங்கம்மா. இல்லடா கண்ணா, எனக்கு ஒரு பொறுப்பு பாக்கி இருக்கு. உங்க 2 பேருக்கும் இந்த குடும்பம் உடையாம பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நான் உண்மையா ஜெயிச்ச கணக்கு ஆகும். ஐயோ கௌதம், பாத்து, இந்தா தண்ணி குடி. பாத்து பாத்து, பரவாயில்லையா? சாப்பிடு. திருநாளாக வராமல் இருந்த அவளுடைய தலைவன் தலைவியை காண வந்தான். தலைவி தலைவனை பார்த்து உறைந்து போனாள். உறைந்து போன தலைவி அவனையே நினைத்துக் கொண்டிருந்தாள். ஐயோ, ஏங்க, கொஸ்டின் பேப்பர் பறந்துருச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்க தான் வந்தேன். சாரி. இட்ஸ் ஓகே. என் பைக் சாவி உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக் சாவியா? என்கிட்டயா? இல்லையேங்க. இல்லங்க, உங்ககிட்ட தான் இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் உங்களை இடிச்சேன்ல, அப்பதாங்க மிஸ் ஆச்சு. எப்போ? இட்ஸ் ஓகே. கௌதம், ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? உன் சித்தி வந்துருவாங்கன்னு பயமா இருக்கா? இல்ல பூஜா, நான் மனசு மாறிட வேணும்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற? இது வரைக்கும் என் சித்தியை மீறி இந்த குடும்பத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுத்ததில்லை. நேற்று ராத்திரி தான் எல்லாரும் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனா நான் அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் உடைச்சு உன்னை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றது கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ நீ என்ன உண்மையா லவ் பண்ணலையா கௌதம்? ஏய் பூஜா, அப்படிலாம் இல்ல பூஜா. உன் அண்ணமல்ல சித்தி என்ன காரணமே இல்லாம வேலை விட்டு நிறுத்திட்டாங்க. இப்ப போய் நீ என்ன லவ் பண்றன்னு சொன்னனா கண்டிப்பா உங்க வீட்ல ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த அவசர கல்யாணமே. நீ சொல்றதெல்லாம் புரியுது பூஜா. இருந்தாலும் எனக்கு பதட்டப்படாத கௌதம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம காதல்ல ஜெயிக்கலாம். ம்? மேடம், ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? மேடம், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ம், சொல்லு. மேடம், நம்ம கௌதம் கௌதம்க்கு என்ன? இல்ல மேடம், நம்ம கௌதம் சாரும் பூஜாவும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். என்ன சொல்ற? ஆமா மேடம். அக்காவுக்கு தெரியுமா? இல்ல மேடம், நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி வா போலாம். ம். முகூர்த்த நேரத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அவ மனசு மாறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சாகணும். இல்லன்னா நான் இவ்ளோ மாசமா பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும். இந்தாங்கோ மாலையை மாத்திக்கோங்கோ. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சாமி, இப்ப அது முக்கியம் கிடையாது. நீங்க சீக்கிரம் தாலி எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள, தாலி எடுத்து கட்டுங்கோ. கௌதம், ம்